வெல்கம் டு அறிவை வைப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உலகத்துலேயே இல்லாத ஒன்று சொல்ல போகிறதில்ல. நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கிறது தான். ஆனால் அதையே சின்ன சின்ன திருத்தங்களாக இல்லைன்னா அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சின்ன டிப்ஸாக ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நம்ம டெய்லி நம்ம பார்க்குற வேலையிலையும் சரி, நம்ம லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி குடும்பத்துலேயும் சரி, நம்ம எப்படி ரெண்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸாக கொடுக்க போகிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் முதல்ல நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்துக்கிற ஹெல்தி டயட் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு யோகா எக்ஸசைஸ் ஆகட்டும், அப்படி இல்லையா ஒரு நல்ல ஸ்லீப், உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு நைட் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் ஆகட்டும், இல்லை ஒரு பிடிச்ச மியூசிக் கேட்குறதாகட்டும், இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கோன்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் ஒர்க் பிளேஸ்லையும் சரி, உங்கள் ஃபேமிலிலையும் சரி, அது 100% செயல்படுத்த வைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வேவரியாக இல்லாமல், நான் இன்றைக்கி இந்த வேலையை தான் பார்க்க போகிறேன், என் ஃபேமிலியில் இதை செய்ய போகிறேன், இன்றைக்கி ஆஃபீஸில் போய் இந்த ஒர்க் பார்க்க போகிறேன், இல்லைன்னா என் பிஸ்னஸில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன திட்டமிடல், அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒர்க்கை. ஃபஸ்ட்டு வீட்டில் இன்றைக்கி இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு மதராக இருக்கீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான அந்த டைமை நீங்கள் கொடுத்தே ஆகலாம். அப்படி இல்லைன்னா அது ஒரு 4 நாள் கழித்து, ஒரு 5 நாள் கழித்து அந்த ரிசல்ட் வரும்போது உங்களை அது ரொம்ப பிரேக் டவுன் ஆக வைக்கும். என்னடா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதை பண்ணாமல் போயிட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி இந்த டைம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் ஒரு முக்கியமான பேப்பர் ஏதாவது சப்மிட் பண்ண வேண்டிய இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஏதாவது டெட்லைனில் இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் பிளேஸில் பாதிக்கும். அதனால அந்த இதையும் நீங்கள் பிளான் பண்ணணும். சைமல்டேனியஸாக இங்கே என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணணுன்றத நீங்கள் கிறிஸ்பாக பிளான் பண்ணி கொஞ்சம் ஃபார்மலாக அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஒரு ஒர்க்கை என்னால் இதை செய்ய முடியல, இல்லைன்னா பசங்க வீட்டில் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் எல்டர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு அக்காவோ இல்லை வீட்டில் இருக்க ஒரு மாமனார் மாமியார் அவங்கள யார்கிட்டையாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் இன்லாஸே இந்த இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறதுனால ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இன்ஸ்டெட் நீங்கள் ஒரு அவங்களோட ஒரு கைடன்ஸையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சாகவும் உங்களுக்கு அது இருக்கும். அதே மாதிரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கும் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். இதையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பவுண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இன்றைக்கி நான் என்னோடய ஒர்க் இத்தனை மணிக்கு முடியும் அப்படின்றப்போ ஒரு 7 o'clock முடிஞ்சிடும்னா நம்ம அந்த பிளேஸ்லேருந்து 7 o'clock இல்லைன்னா 7:10 7:20 நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும். அப்படி நம்ம கிளம்புனோம்னா தான் நம்ம வீட்டில் நமக்குன்னு இருக்கிற பேக்கப் ஒர்க்ஸோ இல்லை உங்கள் குழந்தைங்கள மிஸ் பண்ணாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லையா ஒர்க் பிளேஸ் மட்டும் நல்லாயிருக்கும், வீடு வேறு மாதிரி பாதிப்படையும். இதனால் உங்களோட ஆப்சன்ஸில் உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டான டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஸ்பௌஸோடு சேர்ந்து உட்காந்து பேசலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இன்லாஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட, அத்தை நான் இன்றைக்கி இதை பண்ணிட்டு போகிறேன், எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை குற்றம் சொல்கிறதுக்கு பதிலாக பரவாயில்ல நம்ம இவங்க பண்ணுறாங்க, அப்போ நம்ம இதை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களும் இனிஷியேட் பண்ணி அவங்க உங்களுக்காக ஒரு ஹாப்பி நோட்டோடு அதை செய்வாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலே, அதே மாதிரி
இந்த குட்டி குட்டி சேஞ்சஸை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னாலே நம்ம லைஃப்பில் பெரிய மேஜிக் நடக்கும். நம்ம குழந்தைக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். நம்ம ஒர்க் பற்றியோ, இல்லை மம்மி இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் அம்மாவுக்கு, இந்த ஒர்க் டெட்லைனில் இருக்குடா, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த வீக்கெண்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்களோட ஃபீலிங்ஸையோ அவங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸையோ நம்ம வந்து எடுத்துக்கிறோன்றனால அவங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் கேரிங்காகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நண்பர்களே நம்ம லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து அவங்களுக்கு ஷேர் தான் பண்ணுறேனே தவிர பெரிய அட்வைஸாவோ இல்லை இதாவோ சொல்லலை. நானும் இதெல்லாம் லைஃப்பில் லேர்ன் பண்ணி என்னோடய மிஸ்டேக்ஸையும் நான் கரெக்ட் பண்ண தான் பார்க்குறேன். ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.